ஓட்டு போட்ட பின் பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்தை காட்டிய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மீது தேர்தல் கமிஷனில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் மோடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய குஜராத் அரசுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி போட்டியிடும் காந்திநகர் தொகுதிக்கு உட்பட்ட அகமதாபாத்தில் ஓட்டளித்த நரேந்திர மோடி ஓட்டுச்சாவடிக்கு வெளியே நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்தின் படத்தை தன் கையில் தூக்கி பிடித்து காட்டியபடி பேட்டி அளித்தார். மோடியின் இந்த செய்கை காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி ஆகியவற்றின் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. தாமரை சின்னத்தை மோடி காட்டுவதை டிவியில் நேரடி ஒளிபரப்பாக பார்த்த காங்கிரசின் சட்டப்பிரிவு செயலாளர் கேசி மிட்டல் உடனடியாக தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தார். ஓட்டுச்சாவடிக்கு வெளியே பாரதிய ஜனதாவுக்கு பிரச்சாரம் செய்யும் பாணியில் மோடியின் செய்கை அமைந்திருப்பதாகவும், தாமரை சின்னத்தை அவர் காட்டிய விதம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 126வது பிரிவின் கீழ் விதிமீறல் என்றும், எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமெனவும் தனது புகாரில் கேசி மிட்டல் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் புகாரின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் உடனடியாக செயல்பட்டது. மோடி அரசியல் பேசியிருப்பதை அவர் பேசிய விதம் தெளிவுபடுத்துகிறது என்றும், இன்றைய தேர்தலில் தனக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மோடி திட்டமிட்டு இந்த செய்கையை செய்திருப்பதாகவும் தேர்தல் கமிஷன் கருத்து கூறியுள்ளது. அதோடு நில்லாமல் தேர்தல் விதியை மீறியதற்காக மோடி மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யும்படி குஜராத் அரசுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவும் பிறப்பித்துள்ளது. காங்கிரஸை போலவே ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும் தேர்தல் கமிஷனில் மோடிக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது.